வரதட்சணைங்கிறது என்னன்னா, ஒரு சபலத்தால் உருவான ஒரு நடைமுறை. இயலாமையால் உருவான ஒரு நடைமுறை. வரதட்சணை மூலமா முன்னேறிறலாம். அ அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு கல்யாணம் இத வச்சு நம்ம ஒரு வீடு கட்டிறலாம். வாங்க வரதட்சணை வச்சு ஒரு வீட்ட கட்டிறலாம். இந்த கடன அடைச்சிறலாம். அப்படிங்கிறது. ஒரு பிறருடைய உழைப்புல நம்ம பிரச்சனைகள சரி பண்ணிறலாம். அப்படிங்கிற ஒரு சபல புத்தி இது. சபலம் வீக்னஸ் பலவீனம். வரதட்சணை என்பது ஒரு பலவீனத்தினால் உருவான ஒரு நடைமுறை. அப்படிங்கிறது தான் வந்து இதோட அடிப்படை உண்மை. அதனால அந்த சபலத்திலேருந்து விடுபடணும். பலவீனத்திலேருந்து விடுபடணும். அந்த சபலம் எவ்வளோ மோசமானது பாருங்க. மத்தவங்களுடைய கஷ்டம் புரிஞ்சுக்காம, ஒரு கல்யாணத்த அவங்க அந்த பணத்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாம எப்படி கஷ்டப்படுறோமோ, அதே போல தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால வரதட்சணை கேட்கறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய கேவலமானது. அதேபோல கொடுப்பதும் கேவலமானது தான். கொடுப்பதும் குற்றம் தான். வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். அவங்க கேட்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நிறைவேறக்கூடாது. அப்போ நம்ம வந்து கொடுக்கிறத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, நமக்கு வந்து ஒரு உறவு வேணும், ஒரு கல்யாணம் நல்ல வாழ்க்கை வேணும், அப்படின்ற பல காரணங்கள முன் வச்சு, அதுக்காக பணத்த இழக்கலாம். பணத்த வச்சு என்ன பண்ண போறோம்? அப்படின்னு நெனச்சுட்டு, இப்ப கொடுக்குறாங்க. கொடுக்க முன் வருகிறாங்க. அப்படி இருக்கும்போது, அ கொடுத்து தான் ஆவணும். ஐயோ! புடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தான் ஆவணும். இப்ப வாங்காம இருக்கிறது தான் ஈஸி. வாங்காம இருக்க முடியும். ஆனா, கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு வந்து, நீங்க லஞ்சம் வந்து கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொடுத்தா தான் வேலை நடக்கும். நமக்கு வேலை தான் முக்கியம். இல்ல லஞ்சம் கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கையா இருந்தா, உன்னுடைய வேலைகளே நடக்காது இங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு அந்த அளவுக்கு இங்க சமூகம் சீர்கெட்டு போய் கிடக்குது. நீ லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் உன் வேலை நடக்கும். உனக்கு எது எது உன்னுடைய வேலை? லஞ்சத்த ஒழிப்பதா? அல்லது உனது வேலையை நீ செய்வதா? லஞ்சம் இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா லஞ்சத்தோட இருக்க. அப்ப லஞ்சத்த குடுத்து நம்ம வேலை தான் முக்கியம்னு சொல்லி லஞ்சம் குடுக்குறோம். அப்போ லஞ்சம் குடுக்கறது த வேற வழி இல்ல. குடுத்து தான் ஆகணும். பெரும்பாலானவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடுக்குறோம். ஆனா லஞ்சம் வாங்காம இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. நான் லஞ்சம் குடுக்குறது வந்து இன்னொருத்தர் கேட்குறாரு, அதனால குடுக்குறேன். ஆனா நான் லஞ்சம் வாங்காம இருக்கலாம்ல. அதுதான் வந்து அப்ப அந்த இடத்துல நான் ஒண்ணும் எந்தவித நெருக்கடியும் இல்லையே. நான் வாங்குனா தான் அந்த வேலை நடக்குமா? நான் வந்து ஒருத்தர் லஞ்சம் அவர்ட்டருந்து நான் வாங்குனா தான் என்னுடைய வேலை நடக்குமா? நான் அத செய்வேன். அப்படி இல்லல்ல. அப்போ வந்து எனது கட்டுப்பாட்டுல எது இருக்கு அப்படின்னா, கொடுப்பது எனது கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா வாங்காமல் இருப்பது எனது கட்டுப்பாட்டுல இருக்குது. எனக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா, நான் கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. அதே நேரத்தில நான் அந்த இடத்துல இருக்கேன். அந்த வேலைய அனுமதிக்கிற ஒரு ஆளா இருக்கிறம்போது, நான் லஞ்சம் வாங்கிட்டு வேலை அனுமதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. லஞ்சம் வாங்காமலே என்னால அனுமதி குடுக்க முடியும். அப்படின்னா, நீங்க லஞ்சம் வாங்காம இருங்க. அதுபோல வரதட்சணை என்பது கொடுக்காமல் இருப்பதற்கு பதிலாக வாங்காமல் இருங்க. ஏன்னா, அது உங்களால முடியும். கொடுக்காம இருக்கிறது பல சமயங்கள்ல நமக்கு வந்து உறவுகள்லாம் கிடைக்காது. ஒரு திருமண உறவு, நல்ல சம்பந்தம் கிடைக்காது அப்படிங்கும்போது, அப்ப அவங்க அறியாமையின் காரணமாக கூட அந்த வரதட்சணைய பின்பற்றுவாங்க. வரதட்சணை என்பது ஒரு சமூக வழக்கமா இருக்கு. அதில என்ன தப்பு அப்டின்னா, அறியாமையின் காரணமாக கூட சிலர் வந்து அந்த வரதட்சணைய கேட்பாங்க. கேட்பாங்க. அல்லது இலைமறைக்காயா எங்களுக்கு வேண்டாங்க உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, அத செய்யுங்க அப்டி ஏதாவது சொல்லுவாங்க. அ அதனால சொல்லுவாங்க. அதனால சரி ஒரு சம்மந்தம் ரொம்ப தீவிரமா கெடுபிடி பண்றாங்க பாருங்க. எனக்கு இவ்ளோ தந்தா தான் உங்க பொண்ணு, இல்லன்னா வீட்ட விட்டு அனுப்பிச்சுருவேன் அப்டி மிரட்டுறாங்க பாருங்க. அவங்க தான் இந்த வரதட்சணையோட கொடூரத்த அவங்க கிட்ட தான் நம்மளால பார்க்க முடியும். பலரும் என்ன பண்றாங்க, வரதட்சணைங்கிறத வந்து பெருசா பார்க்காம அது ஒரு சமூக வழக்கம் போல பின்பற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து அ கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு உறவு தான் முக்கியம், சம்மந்தம் தான் முக்கியம் அப்படிங்கும்போது, அரசாங்கம் நெனச்சா அத ஒழிச்சா அப்புறம் அப்போ கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வாங்காம இருக்கலாம். வாங்குறதும், கொடுக்கிறதும் 2மே குற்றம். மோசமா அதோட பல விளைவுகள் இருக்கு. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா, நீங்க வீக் ஆயிடுறீங்க. நீங்க பலவீனமாக சபலமானவராக ஆயிடுவீர்கள். சபல புத்தி வந்துருது உங்களுக்கு. அதனால ஒரு உறுதியானவராக நீங்க இருக்க முடியாது. பிறருக்கு முன்மாதிரியானவராக நீங்க இருக்க முடியாது. இப்படி நீங்க ஒரு வீக்கா, பணத்த காட்டு பல்ல காட்டுற ஒரு ஆளா மாறிருவீங்க. பணத்த பார்த்து பல்ல காட்டுகிற ஒரு ஆளாக, ஒரு பலவீனமானவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்போ உங்கள மதிக்க மாட்டாங்க. வரதட்சணை கேட்குறீங்கன்னா, அதனால வெளியில குடுப்பாங்க. உடனே பயந்து போய் குடுப்பாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள மதிக்க மாட்டாங்க. திட்டுவாங்க. "என்னய்யா மனுஷன் கேவலமான ஆளா இருக்கான். கூச்சமே இல்லாம 10 பவுன் கேட்குறான், 5 பவுனு, 25 பவுன், 100 பவுன், 50 பவுன் கேட்டுட்டு இருக்கான். கார் வேணுன்றான். என்ன நம்மலாம் என்ன மனுஷனா இல்ல, பாவம் இல்ல." அப்போ எவ்வளோ சாபம் விடுவாங்கன்னு நெனச்சு பாருங்க. அதனால ஒருத்தர்ட்டருந்து வலுக்கட்டாயமா வாங்குறது இருக்குல்ல, விரும்பி குடுக்குறாங்க. அ அப்படிங்கிறத விட ஒரு ஏத்துக்கிட்டு விரும்பி எங்களால இத செய்ய முடியும் அப்படிங்கிறது கூட, அவங்களுக்கு அது கஷ்டம் தான். அந்த அந்த கஷ்டத்த ஏத்துக்கிட்டு அவங்க அத பண்றாங்க அப்படிங்கும்போது, வலுக்கட்டாயமா வாங்குறதுல்ல அது மிக மிக கேவலமான விஷயம். வழிப்பறி பண்ற மாரி.
கல்யாணம் என்கிற கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணுற மாதிரி விரும்பி கொடுக்கறது கூட அறியாமையின் காரணமாக அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு மிரட்டலை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சமூகம் விடுக்கிற வரதட்சணை என்கிற ஒரு மிரட்டலை ஏற்றுக்கிட்டு அவங்களாவே முன் வர்றாங்க. நான் 10 பவுன் போடுறேங்க. அதுவும் ஒரு மிரட்டல் தான். அதனால் வரதட்சணைங்கிறது வந்து வாங்குறது எவ்வளோ கேவலமானதோ அதுபோல் கொடுப்பதும் கேவலமானது. வாங்குவதால் நீ எப்படி ஒரு மரியாதை இழந்து போவியோ அதுபோல் கொடுப்பதாலும் நீ மரியாதை இழந்து நீ அங்கு கோழையாக இருக்கிறாய். அதனால் நீ வாங்காத. ஃபஸ்ட்டு வந்து வாங்காமல் இருக்கிறது தான் ஈஸி. கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு உறவு தான் முக்கியம். நீ கொடுத்தா இருன்னா நான் இன்னொருத்தர்ட்ட போயிடுறேன். வேற ஒருத்தரை பார்த்துக்கிறேன். வேற ஒருத்தர்ட்ட சம்மந்தம் பேசிக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த உறவு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது உறவா பணமா அப்படிங்கோ உறவு தான் முக்கியம். பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொடுக்க முன் வருகிறார்கள். ஆனால் வாங்காமல் இருப்பது, வரதட்சணை வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் வாங்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பம் வரும்போது, அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது, இன்றைக்கி வரதட்சணைங்கிறது கணவன் மனைவி ஆண்கள் தான் கேட்குறாங்க, பெண்கள் கொடுக்குறாங்க அப்படி கிடையாது. பெண்கள் இன்றைக்கி காதல் எப்போ வந்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இப்பொழுது இங்கே இல்லாமல் போனதோ, குறைஞ்சிக்கிட்டே வருதோ, இப்போ காதல் வந்துருச்சு. காதல்ன்ற பேரில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, காதல்னு வரும்போது பெண்கள் தான் டாமினேட் பண்ணுவாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் ஆண்கள் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் காதல்னு வரும்போது பெண்கள் டாமினேட் பண்ணுறாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆண்கள் ஏன்னா ஆண் வந்து பலவீனமாகறான். ஒரு பெண்ணின் அன்புக்கு பலவீனமாகும்போது அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வரதட்சணை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எனக்கு வந்து அதை வாங்கி கொடுக்கணும், 80,000 மதிப்புள்ள ஃபோனை வாங்கித்தா, அல்லது வந்து எனக்கு இதை வாங்கி தரணும், அதை கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு. இதுவும் ஒரு வரதட்சணை தானே. நான் அப்பப்போ ஷாப்பிங் போவேன், 2,000 3,000 ஷாப்பிங் போவேன், ஒரு மாதத்தில் 1 2 தடவையாக ஷாப்பிங் போவேன், எனக்கு நகை வாங்கித்தா, அப்படி என்னுடைய லோனை அடைக்கணும். செகண்ட் மேரேஜ் எல்லாம் வரும்போது ஒரு லோனை வாங்கிடுறது, வரப்போகிறோம் அடைச்சிப்பான் தைரியமாக. என்ன தைரியத்தில் நீ லோன் வாங்குற? அந்த ஒரு பெண் வந்து என்ன தைரியத்தில் வாங்குற? இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ண போகிறேன், என் வீட்டுக்காரன் அடைப்பான், வரப்போகிறவன் அடைப்பான், அவன் தலையில் கட்டிடுவேன் அப்படின்னு. ஆம்பளைக்கும் பண்ணால் அது குத்தம், பெண்கள் பண்ணால் அது குத்தம் இல்லை அப்படிங்கிற. ஆண்களுக்கு வந்து ஆண்கள் பண்ணால் மட்டும் அது ரத்தம், பெண்கள் பண்ணால் மட்டும் அது தக்காளி சட்னின்ற மாதிரி வரதட்சணை என்பது பெண்களும் இங்கே பின்பற்றுறாங்க. காதல் என்று வரும்பொழுது அங்கே காதல் என்பது வரதட்சணையை இது முறியடிப்பதாக இல்லை. அங்கே ஆண்களின் பலவீனத்தை பயன்படுத்தி பெண்கள் அங்கே வந்து எப்படி ஒரு ஆணை வச்சு நல்லா செலவழிக்கலாம், நல்லா சம்பாதிக்கிறோன்னா அதுவே ஒரு வரதட்சணை தானே. நீ என்னிடம் வருவதற்கான தட்சணை கொடு அப்படிங்கிறது தானே. அப்போ அது சின்னதும் பெருசுமாக இருக்குது. சில பெண்கள் வந்து லோன் வாங்கிடுறாங்க, ஃபேமிலிக்காக லோன் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு கணவன் தான் அதை அடைப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் லோனை தைரியமாக வாங்கிடுறான், வரப்போகிறவன் அடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை விதிக்கிறாங்க. எனக்கு 8 லட்ச ரூபா லோன் இருக்குது, நீ அடைக்கணும், 4 லட்ச ரூபா லோன் இருக்குது, நீ அடைக்கணும் அப்படின்னு அந்த நிபந்தனை விதிக்கிறாங்க. வரதட்சணை என்கிற நிபந்தனை விதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பெண்கள் அதனால் வரதட்சணை என்பது இப்பொழுது இது அதில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் அப்படி இல்லை. எப்போதுமே வந்து வரதட்சணை ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. உண்மையில் நல்ல காட்டி பெண்கள் ஒரு முறை பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறை. அப்போ வந்து வேலைக்கு போகாமல் பெண்கள் எவ்வளோ காலம் வீட்டிலே இருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஆண்கள் தானே கொடுத்துட்ருக்காங்க பணம். அப்புறம் அவங்களுக்கு தேவையான நகை, உடை, சாப்பாடுன்னு சொல்லி அவன் தானே செலவழிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறானே, ஒவ்வொரு நாளும் அப்போ கொடுத்துக்கிட்டு தானே இருக்கான். பெண்கள் தங்களுடைய உழைப்பினால், எல்லா பெண்களையும் சொல்ல, ஒரு பாதி பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருப்பாங்க. நீ இப்போ இன்றைக்கி பார்த்துக்கிட்ட அதுக்கு என்ன காரணம்லாம் இருக்குது. அவங்க வேலைக்கு போகணுன்னு ஆசை தான். சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி அப்போ ஆண்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன வேலைக்கு போகக்கூடாது, அவனும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். அவன் வேலைக்கு போகாமல் இருக்க ஆண்களும் காரணமாக இருக்கான். இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் சுதந்திரம் விதிக்கும்போது சுதந்திரத்துக்கு தடை விதிக்கும்போது பெண்கள் தங்களுடைய சுதந்திரமற்ற வாழ்க்கைக்கு ஆண்களுக்கு இழப்பீடு கேட்கிறார்கள். அதான் வரதட்சணை அப்படிங்கிற மாதிரி. பெண்கள் நிறைய பணம் கேட்குறது ஆண்கள்கிட்ட இருந்து. ஒரு நேர்மையான பெண்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆண்களில் நிறைய பேர் நேர்மையானவங்களை பார்க்க முடியும், ஆனால் பெண்களில் நேர்மையான பெண்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்குது, ரொம்ப அரிதாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆண்களுடைய கஷ்டம், ஆண்களை அடிமையாக பார்க்குற மனப்பான்மை இருக்குது. ஆண்களுக்கு பணத்தை சம்பாதிப்பது ரொம்ப ஈஸி, பெண்களுக்கு தான் அது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஆண்களை ஹீரோவை மாற்றி அவன் தலையில் மிளகா அரைக்கிற முயற்சியெல்லாம் இங்கே நிறைய நடக்குது. ஆண்களுடைய மண்டையை கழுவுற வேலையெல்லாம் இங்கே நிறைய நடக்குது. அதனால் வந்து குற்றங்கள் பொதுவானது. இது வந்து பெண்கள் தான் வரதட்சணையால் பாதிக்கப்படுறாங்க அப்படி கிடையாது. ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், சமமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னும் அதிகமாக நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தா ஆண்கள் தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுவாங்க. எல்லா செலவு உழைச்சி ஓடா தேடி எல்லாமே பாருங்கள், அந்த பணங்கிறது. ஆனால் அது பெண்களுக்கு மட்டும்தான் அது அந்த பாதிப்பு, பெண்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு தான் பெருசாக பேசப்படுது. ஆண்களுடைய பாதிப்பு இங்கே பெரிதாக பேசப்படுவதில்லை, பெரிதாக கண்டுகொள்ளப்படுவதில்லை. அந்த கண்ணோட்டத்தில் தான் பெண்கள் துணிந்து தப்பு செய்கிற காரணமே என்னது? பெண்களுடைய குற்றங்கள் இங்கு பெரிதாக பேசப்படுவதில்லை. ஒரு பெண் வந்து எனக்கு அது வேணும், இது வேணும், நகை வேணும்னு கேட்டால்
ஒரு கணவன்ட்ட தானே கேட்குறான்னாலும் அப்போ அதே கணவன் மனைவிட்ட வந்து ஒரு நகை கொடு 10,000 கொடு 20,000 கொடுன்னா அதை ஒரு பெரிய குற்றமா பார்ப்பாங்க. அப்போ அதே 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 ஒரு மனைவி ஒரு மனைவி தனது கணவன்ட்ட கேட்டா அது அன்பாக மாறிவிடுமா? ஒரு மனைவி தனது கணவனிடம் எனக்கு நகை வேணும், அது வேணும், இதுன்னு கேட்டா அது அன்பு. அதே கணவன் எனக்கு நீ ஒரு 10,000 கொடு, 20,000 கொடு அல்லது 1,00,000 கொடு, 2,00,000 கொடுன்னு மனைவிட்ட கேட்டா அது குற்றம். என்ன இது அப்ப இந்த இந்த கண்ணோட்டத்தை சாதகமா பயன்படுத்தி தான் பெண்கள் துணிந்து அடிக்கிறாங்க. பெண்கள்ல சிலர் வந்து துணிந்து ஆண்களை வந்து ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வரதட்சணை இந்த மாதிரி பண விஷயத்துல நேர்மையான ஒரு நடைமுறை இல்லை. எப்படித்தான் இருப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது, ஒரு குடும்பத்துக்கு ரூ. 30,000 பணம் தேவைன்னா, கணவன் 15,000 போடு, மனைவி 15,000 போடு. அந்த 30,000லேருந்து மத்த பணத்த சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஒரு கணவன் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். மனைவி எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா, அது குடும்பத்துக்கு தேவை எவ்வளோ 30,000 ஆளுக்கு 15,000 போடு. ஒரு மனைவி 30,000 சம்பாதிக்கலாம். மீதி 15,000த்துக்கு அந்த கணவன் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது அவளுடைய பணம். அதுபோல ஒரு ஆண் 30,000 சம்பாதிக்கலாம். 40,000 கூட சம்பாதிக்கலாம். ஆனா, குடும்பத்துக்கு அவன் 15,000 தான் குடுக்கணும். மீதி பணத்த அந்த மனைவி சொந்தம் கொண்டாடக்கூடாது. இதுதான் வந்து நேர்மையாக இருக்கு. இந்த நேர்மை வந்து விட்டாலே போதும். இந்த குடும்பங்களில் நடக்கிற குற்றங்கள் இருக்குல்ல, அத்தனையும் நீங்க குடும்பம் என்கிற பெயரில் நடக்கிற குற்றங்கள், வரதட்சணை இப்படி நெறைய இருக்கு. பெண்களும், ஆண்களும் எல்லாருமே குற்றவாளிகளா நெறைய குற்றம் செய்றாங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி. வன்முறைகளுக்கு காரணமும் பண விஷயத்துல உண்மையா இல்லாதனால தான் அந்த வன்முறையே நடக்குது. வீடுகள்ல ஏன் வன்முறை குடும்பங்கள்ல நடக்குது அப்படின்னா, வன்முறையும் இந்த பண விஷயத்துல நேர்மையா இல்லாம, ஒரு உரிமைன்ற பேர்ல ஆண்களை ஏமாத்துறது பெண்களும், பெண்களை ஏமாத்துற ஆண்கள். இதனால தான் இந்த வன்முறை நடக்குது. அதனால பண விஷயத்துல நேர்மையா இருக்க வைப்பதன் மூலமாக, அந்த குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்டி அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால வரதட்சணை வந்து வாங்குவது எவ்வளவு கேவலமானதோ, வாங்குவதால் நீ எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவாயோ, அதுபோல கொடுப்பதாலும் தரம் தாழ்ந்து போவாய். வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் தான். ஆனா கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வாங்காம இருக்கிறது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. கொடுக்காம இருக்கிறது, நம்ம ஒரு வேலை ஆகணும், ஒரு உறவு சம்மந்தம் நடக்குது, 2 பேரும் காதலிச்சுட்டாங்க. ஆனா பெத்தவங்க இந்த மாரி வரதட்சணை கேட்குறாங்க. அப்படிங்கும்போது பணத்துக்காக அந்த உறவு வேண்டான்னு சொல்றதுக்கு யாரும் வராது. ஏன்னா உறவு அவ்வளோ ஈஸியா ஒரு வரன் கிடைக்காது அப்படின்றனால கொடுத்துடுறாங்க. அதனால கொடுக்காம இருக்கிறது கஷ்டம். ஆனா வாங்காம இருக்கிறது ரொம்ப ஈஸி. வாங்காம இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. லஞ்சம் கொடுக்காம இருக்கிறது வேலை நடக்கணும். அதனால கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த சமுதாயம் இருக்கு. வாங்காம இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுபோல வரதட்சணைங்கிறதும் ஒரு லஞ்சம் தான். அந்த லஞ்சத்த வாங்காம இருங்க. வாங்காம கொடுப்பதும் கேவலம் தான் நல்லா நெனச்சுக்கோங்க. கொடுப்பத பெருமையா நினைக்காத. வாங்குவது எவ்வளவு சிறுமையோ, அதுபோல கொடுப்பதும் சிறுமை தான்.